மாசத்துக்கு ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷன் போகாவிட்டால் தனக்கு உறக்கமே வராது என சொல்லாமல் சொல்வது போல காவல் நிலையத்திற்கு வந்து செல்லும் டிடிஎஃப் வாசனும் வாழ்க்கையில் பாதி நாளையே இரும்பு கம்பிக்குள்ளே கழித்துவிட்டு தற்போது காஷ்மீரில் கபடி விளையாடி கொண்டும் மலைப்பாம்பு சைஸில் செயினை போட்டுக்கொண்டு வெயிட் தாங்க முடியாமல் வீராப்பாக சுற்றி கொண்டிருக்கும் வரிச்சியூர் செல்வமும் பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டனர். இருக்காதா பின்ன ஒரு செலிபிரிட்டியை இன்னொரு செலிபிரிட்டி மரியாதை நிமித்தமா போய் பார்க்கிறது இயல்புதானே. பைக் வீலிங் பஞ்சாயத்தால் 10 ஆண்டுகளுக்கு டிரைவிங் லைசன்ஸே டிடிஎஃப் வாசனுக்கு கேன்சல் செய்தது போக்குவரத்து துறை. அப்படி அடங்காத வாசன் புதிய கார் ஒன்றை வாங்கி சென்னையிலிருந்து முருகனை காண திருச்செந்தூருக்கு சென்றார். ஏற்கனவே எல் போர்டு, ஆனால் அதற்கான போர்டையும் வைக்காமல் செல்போனில் பேசியபடியே காரை ஓட்டிய வாசன் தான் கம்பேக் கொடுத்து விட்டதாக கெத்தாக வீடியோவையும் வெளியிட்டார். ரசா வா ரசா வா 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 என்பது போல மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே மடக்கிய போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் ஜாமீன் வழங்கிய வாசனுக்கு 10 நாட்கள் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட அதன்படி 2வது நாளாக கையெழுத்திட வந்தார் வாசன். காரை விட்டு இறங்கியதும் வழக்கம் போல மீசை கூட முளைக்காத வாண்டு கூட்டம் செல்ஃபிக்காக மொய்த்தது. காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்த வாசன், ஏன் கண்கலகிறீங்க என சிறுவர்களிடம் கேட்டதோடு வண்டியை எடுத்துக்கொண்டு வாங்க, ஹெல்மெட் போடுங்க என கூறினார். சிறுவர்கள் வண்டி ஓட்டவே அனுமதி இல்லாத போது வாசன் சிறுவர்களை வண்டி ஓட்ட என்கரேஜ் செய்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. அடுத்து சிறுவர்களுடன் செல்ஃபி எடுத்து குஷிப்படுத்திய டிடிஎஃப் வாசன், பத்திரமாருங்க, நல்லா படிக்கணும் சரியா என ஏதோ அனைத்திலும் கோல்டு மெடலும் ஹீல்டும் வாங்கி குவித்தவர் போல சிறுவர்களுக்கு அட்வைஸ் மழை பொழிந்தார். என்ன தம்பிகளா வாசன் வாசன் என சுத்துறீங்களே என்ற கேள்வியை செய்தியாளர்கள் ஏண்டா கேட்டோமோ என்பது போல நினைக்க வைத்தனர் சிறுவர்கள். காரணம், இந்த சிறுவர்களுக்கு உயிரே வாசன்தானாம். மண் இருக்கும் வரை வாசன் புகழ் இருக்குமா? வாசனுடன் போட்டோ எடுத்தவுடன் மனம் நிறைந்து விட்டதாம். வாழ்க்கையில் வாசன் பெரிய கஷ்டத்தையே கடந்து விட்டாராம். இப்படி அர்த்தமற்ற பேச்சு பேசிய சிறுவர்கள், வாசன் மட்டமா செல்போன் பேசியபடி கார் ஓட்டினார், வேறு யாரும் பேசவில்லையா என அதை நியாயப்படுத்தியது எரிச்சலை கிளப்பியது. இப்ப மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில ஏதோ பெரிய கஷ்டத்தை ஏதோ கடந்து வந்த மாதிரி இருக்கு. இப்போது எங்களுக்கு எதுவுமே தேவை. வாசனா தான் எங்களுக்கு உயிரே என்று நான் சொன்னது, வாசனா தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரோல் மீம்ஸ்லாம் நீங்க மாற்றி போட்டீங்க. இந்த வரையும் நான் சொல்றேன், வாசனா தான் எல்லாமே எங்களுக்கு உயிர், எல்லாமே வாசனா மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. திருச்செந்தூர் போயிட்டு வந்து அவர் ஃபோன் அவர் மட்டுமா பண்றாரு. ஏன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க யாருமே ஃபோனை அட்டன் பண்ணிக்க மாட்டீங்களா? காவல் நிலைய கையெழுத்து வேலை முடிந்ததும் வரிச்சியூருக்கு வண்டியை விட்ட வாசன் நடமாடும் நகைக்கடையான வரிச்சியூர் செல்வத்தை அவரது வீட்டிற்கே போய் நேரில் சந்தித்து அளவலாவி கொண்டிருந்தனர். கழுத்தில் தங்க ராடு, தலையில் தொப்பி, கண்ணில் கூலிங் கிளாஸ் என வீட்டிலேயே வெளியில் செல்வது போல டிப் டாப்பாக கிளம்பி சோஃபாவில் அமர்ந்திருந்த வரிச்சியூர் செல்வத்தின் அருகே வாசனும் அமர்ந்திருந்தார். ஏதோ ஒரு பதார்த்தத்தை வரிச்சியூர் செல்வம் கொடுக்க தேங்காய் எண்ணெயில் சமைக்கப்பட்டதா என விசாரித்து ருசித்து உள்ளே தள்ளினார் வாசன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதை மற்றும் தனக்கான அறிவுரையை கூறுமாறு வரிச்சியூர் செல்வத்திடம் கேட்டார் வாசன். உலகமே டன் கணக்கில் அறிவுரை கூறுகிறது. அதையெல்லாம் காதில் வாங்காத வாசன் வரிச்சியூருக்கு சென்று செல்வத்திடம் வாண்டடாக அறிவுரை கேட்கிறார். அது சரி, வரிச்சியூர் செல்வமும் அறிவுரை கூறும் அளவுக்கு பெரிய ஆள்தானே. 70s கிட்டான வரிச்சியூர் செல்வம் இதுவரை பல மேடைகளை பார்த்து பல சாதனைகள் படைத்துள்ளார். அதனால் 2K கிட்டான வாசனுக்கு அறிவுரை கூறுவதற்கான அத்தனை தகுதியும் உள்ளதாக பலரும் வருத்தெடுத்து வருகின்றனர்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.